ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேங்க ஓட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இதுலேயும் டவுட் இருந்தால் எதுவுமே வந்து நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க, டவுட்ஸ் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளை ஓட் பண்ணி நம்ம வீக்காக வின் பண்ணோம். ஃபைனல் ரவுண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரவுண்டில் 12 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 9 மெம்பர்ஸ் நினச்சேன், 18 மெம்பர்ஸ் 2 பார்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. 18 கப்புள்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 18 கப்புளில் தமிழ் கப்புள் நம்ம வீக்காக மட்டும்தான். அதுவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். பட் இருந்தாலும் இந்த ஃபைனல் லீக்லையும் நம்ம தான் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். ஸோ 6 மெத்தட் இப்படி தாங்க நீங்கள் ஓட் பண்ணணும். அது இந்த 6 மெத்தட் உங்களுக்காக இங்கே நான் போட்டிருக்கேன். எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் டிவி கப்பல் இதுதான் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு போஸ்ட் வீக்காக இருப்பாங்க, 2 போஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த பிக்சரில் வீக்காக போஸ்ட் இருக்கோ அதில் போயிட்டு கீழே 2 டைம்ஸ் வீக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டில் வந்து கமெண்ட்டில் இருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருப்பாங்க, அதில் ஓட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு அந்த ஸ்டோரி இருந்துச்சு, நான் ஓட் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இல்லை. மேபி அகைன் வந்து போடுறாங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். அவங்களோட ஸ்டோரி அந்த இந்தியன் டிவி கப்பல் இன்ஸ்டாகிராம் இருக்குல்லையே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரியில் ஓட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஓட் பண்ணும். பட் இப்போ எதுவும் இல்லை. நான் கேட்டிருக்கேன், அது ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பட் அது இல்லை. மேபி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் இல்லை இப்படி தான் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் இருந்தால் அதை சொல்லுங்கள். செகண்ட் பாயிண்ட், அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஓட் பண்ணுற அது செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் நேற்றுக்கு வந்து போட்டுருந்தாங்க. நான் வந்து ஓட் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி அது வந்து டிசேபிள் ஆகிடுச்சு, அது இல்லை. மேபி அகைன் வந்து அவங்க போடுறாங்களா நமக்கு தெரியல. நான் அப்படி கேட்டிருக்கேன், கிடைச்சா உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். அது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டிவி கப்பல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது அவங்களோட யூடியூப் சேனல். இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதான் வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட், அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி கிடையாது, ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். விஜய் காவேரி ஃப்ரம் மகாநதி இல்லை விஜய் காவேரி ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்கர் ரிலேட்டடாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் காவேரி அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அதான் வந்து ஓட்டில் அவங்க கவுண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி இருக்கும். பக்கத்தில் நீங்கள் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோ ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸாக அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஓட் பண்ணுறது. அதில் போய்ட்டு நம்ம வீக்காக எங்கே இருக்காங்களோ அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டாக எடுத்துக்கும். ஸோ 85% இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்காக தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த 3 பேரில் யாருக்காவது ஓட்டு போட்டிங்கன்னா அதில் வந்து காமிக்கும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீக்காக 85% வந்து வாங்கியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் அந்த ஸ்டோரியில் வந்து ஓட் பண்ணுவோம்லே, அதில் தான் இதுக்கு ரொம்பவே கம்மியாக வந்து வாங்கியிருந்தாங்க வீக்காக. அதனால தான் வந்து அகைன் ஓட் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்போ அந்த ஸ்டோரியே காணும். மேபி அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணும், யூடியூப் பேஜையும் ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே வீக்காக 2 டைம்ஸ் கமெண்ட் பண்ணணும். அடுத்த ஸ்டோரியில் வந்து அவங்க கொடுக்கல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, அந்த ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணணும். அடுத்ததாக கம்யூனிட்டி போல் ஓட் பண்ணணும். இந்த ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டிங் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளையோட வந்து ஓட்டிங் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி ஓட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் என்ன வச்சாலும் நம்ம வீக்காக வின் பண்ணிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.